பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு நாமத்தினால என்னுடைய வாழ்த்துக்கள். தேவன் கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய மேலான கிருபை இந்த மாதிரி ஒரு ஆன்லைன் ஃபெலோஷிப்ல உங்களோடு கூட கலந்து கொள்வதற்கு தேவன் எனக்கு உதவி செய்தார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு சின்ன நேபாளத்தை குறித்து தானே ஒரு சின்ன பிரீஃப் சாட்சியை மாத்திரம் நான் சொல்லிடுறேன். அதற்கு பிறகு தொடர்ந்து செய்திக்குள்ள கடந்து போகலாம். அந்த தேசத்துல 2001 குடும்பமா நாங்க அந்த தேசத்தை குறித்து தரிசனத்தை பெற்றுக்கொண்டு அந்த தேசத்திற்காக ஜெபித்து கிட்டத்தட்ட 1996 இருந்து கண்டினியூவா நாங்க அந்த 4 வருஷம் ஜெபத்துல வைத்தோம். 4 வருஷத்துக்கு பிறகுதான் எங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது அந்த தேசத்திற்கு போகணும் அப்படின்ட்டு. 2001 அந்த தேசத்திற்கு குடும்பமா நாங்க போனோம். தேவனுடைய மேலான கிருபை. அந்த நேபாளி பாஷை எங்களுக்கு சுத்தமா தெரியாது. இந்தி பாஷைகளை கொஞ்சம் கற்றுக்கொண்டு வந்ததுனால அந்த இந்தியை வைத்துதான் சில காரியங்களை செய்ய முற்பட்டோம். தேவனுடைய மேலான கிருபை. கொஞ்சம் கொஞ்சமா தேவன் காரியங்களை வாய்க்க பண்ணினார். அவர் தெளிவா அவர் தரிசனத்தை கொடுத்து பாரத்தை கொடுத்து அந்த தேசத்திற்கு கொண்டு போனதுனால அந்த தேசத்துல கொஞ்ச நாட்கள் இன்னொரு ஆர்கனைசேஷனோட கூட நான் சேர்ந்து ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். அதுக்கு பிறகு தேவன் தெளிவாய் ஒரு வசனத்தை கொடுத்து, இதுவரை உனக்கு வெளிச்சத்தை கொடுத்ததான சூரியன் இனி உனக்கு வெளிச்சம் கொடுக்க மாட்டான் அப்படின்ற ஒரு வார்த்தையும், இனிமேல் நானே உனக்கு வெளிச்சமாய் இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த சொன்ன வார்த்தைய அப்படியே என் வாழ்க்கையில நாங்க அதை கீழ்ப்படைஞ்சதுனால உடனடியாக நாங்க ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது தேவன் நெகமியாவுடைய புஸ்தகத்தை வைத்து 3 அதிகாரங்களை வைத்து எங்களோடு கூட பேசினார். முதல் அதிகாரம், அந்த தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். இடிக்கப்பட்ட அலங்கங்கள் அதிகமா இருந்தது, சத்தியம் இல்லாம இருந்தது, சபைகளில குழப்பங்கள் அதிகமா இருந்தது. சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்கிறவர்களும் 6 மாசம் நிலைத்திருக்கிறது இல்லை சபைகளில. அவங்க உடனே ஆண்டவர் விட்டுட்டு வெளியே போயிடுறாங்க. கேட்கும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா, பல குறைகளை மட்டும் தான் சொல்றாங்க. இந்த சூழ்நிலையில தான் தேவன் எங்களோடு கூட இடைப்பட்டார். அதற்கு பிறகு நாங்க 2வது வருஷம் தேவன் எங்களுக்கு கொடுத்த தரிசனத்தை அங்க இருக்கிற ஜனங்களிடத்துல ஷேர் பண்ணோம். 3வது வருஷத்துல தேவன் 2003 முதல் சபையாய் மக்கவான்பூர் என்கிற டிஸ்ட்ரிக்ட்ல முதல் சபையை நாங்கள் ஆரம்பிச்சோம். தேவ கிருபை. அந்த சபையிலிருந்து தேவன் 8 ஊழியர்களை தேவன் அந்த நாட்களில எழுப்பினார். 8 குடும்பங்களை தேவன் எழுப்பினார். அதற்கு பிறகு தேவன் ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் செய்ய ஆரம்பித்தார். நாங்க கொஞ்சம் கொஞ்சமா ஊழியத்தை செய்ய முடியும். இன்றைக்கு 13 டிஸ்ட்ரிக்ட், அந்த தேசத்துல 77 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு, மாவட்டங்கள் இருக்கு. 13 மாவட்டங்களில 32 சபைகளை இந்த 25 வருடத்திற்குள்ளாய் ஸ்தாபிக்க தேவன் உதவி செய்தார். அவருடைய மேலான கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதற்காக அநேகர், அதாவது நெகேமியாவுடைய 2வது அதிகாரத்துல சொல்லப்பட்டது போல, அந்த நல்ல வேலைக்கு அநேகர் தங்கள் கைகளை கொடுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது போல இன்னைக்கு அநேகர் நம்முடைய தமிழ்நாட்டில இருந்து அநேகர் தங்கள் கைகளை நீட்டினாங்க. அந்த நல்ல வேலைக்காக அவர்கள் கை கொடுத்தார்கள். தேவ கிருபையினால 32 இடங்களில சபைகள் நடந்து கொண்டு வருகிறது. 13 டிஸ்ட்ரிக்ட்ல நாங்கள் ஊழியம் செய்து கொண்டு வருகிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் வரும் நாட்களில ஒவ்வொரு வருஷமும் நாங்க 2 அல்லது 3 டிஸ்ட்ரிக்ட்ல கால வைக்கிறதுக்கு, அங்க ஊழியர்களை அனுப்புறதுக்கு நாங்க ஜபித்து வருகிறோம். அதை செய்தும் வருகிறோம். தேவன் தொடர்ந்து அந்த காரியங்களை வாய்க்க பண்ணணும், அவருடைய சித்தத்தின்படி அந்த காரியங்களை தேவன் செய்யணும்னு சொல்லி உங்களுடைய ஜபத்துல தொடர்ந்து நீங்க ஜபித்துக் கொள்ளுங்க. இது ஒரு சின்ன பிரீஃப் மாத்திரம்தான். எல்லா காரியங்களையும் நம்ம இன்றைக்கே நான் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. இருப்பினும் நானும் என் மனைவியும் அந்த இடத்துல ஊழி செய்து கொண்டு இருக்கிறோம். எனக்கு 2 பிள்ளைங்க உண்டு. மக மூத்தவள், மகன் 2வது. மகளுக்கு திருமணம் ஆயிடுச்சு. மகன் இங்க சென்னையில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பாடுகள் அப்படிங்கிற காரியங்கள் அநேகம் இருந்தாலும் அந்த பாடுகளில தேவன் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு சௌக்கியத்தையும் கொடுத்திருக்கிறார் எங்களுக்கு. பிள்ளைகளை விட்டு தூரமா இருக்கிறோம். சில சமயங்கள்ல தேவைகள் சந்திக்கப்படுகிறதுல, சில சமயங்கள்ல போராட்டங்கள் அதிகம், சில வியாதிகள், இப்படிப்பட்ட பல சூழ்நிலையில ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, தேவ சித்தத்தின் மையத்துல நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எப்போ உண்டு. ஆகவே இம்மட்டுமாய் தேவன் நடத்தி கொண்டு வருகிறார். அந்த இடத்துல தேவன் செய்கிற ஒரு பெரிய கிரியை என்னன்னா, நேபாள தேசத்துல
சில அற்புதங்களையும் அடையாளங்களையும் எதிர்பாராத விதத்துல தேவன் அந்த காரியங்களை செய்து அநேகரை தேவன் அவருக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். உதாரணமாக ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன். 2 அற்புதங்கள், அதாவது பல காரியங்கள் நடந்திருக்கு. அதுல 2 காரியத்தை சொல்லிட்டு நான் செய்திக்குள்ள கடந்து போகிறேன். நான் ஆரம்ப நாட்களில ஒரு தம்பி, ஒரு புத்திஸ்ட் குடும்பத்துல இருந்து ஒரு தம்பி 2 கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவரை கொண்டு வந்திருந்தாங்க. அவருக்காக அவர் தலைமையில கை வச்சு நாங்கள் ஜபிக்கும் பொழுது, நான் ஜபிச்சுட்டு தேவன் ஹீல் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நான் அனுப்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க டாக்டர் கிட்ட போகும்பொழுது 2 கிட்னியும் சரியா இயங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு பிறகு அந்த குடும்பத்துல 28 பேர், அந்த குடும்பம் முழுவதும் 28 பேர் ஒரே நாளில ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. எல்லாமே புத்திஸ்ட் பேக்ரவுண்ட். அது ஒரு பெரிய காரியத்தை தேவன் செய்தார். 28, அதுல 3 குடும்பம் ஊழியத்தில் இருக்கிறாங்க இப்போ. அதே போல இன்னொரு ஒரு அற்புதத்தையும் தேவன் செய்தார். ஒரு சகோதரி தன்னுடைய குழந்தைய 3 வயசு இருக்கும், அந்த குழந்தைய, ஒரு பெண் குழந்தை, அண்ணன் அங்கிள் இந்த குழந்தைக்காக ஜெபம் பண்ணுங்க அண்ணன் அப்படின்னு சொல்றாங்க, பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், எதுக்காகமா ஜெபம் பண்ணணும்னு கேட்டேன். அவங்க தாயார் என்ன சொன்னாங்க, என் மகளுக்கு எய்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. மகளுக்கு எய்ட்ஸா, 3 வயசு அப்படின்னதுக்கு, அப்ப உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன். ஆமா, எனக்கு எய்ட்ஸ் இருக்கு அப்படின்னு. அப்ப அவங்களுடைய காரியத்தை சொன்னாங்க. எங்களை அறியாம என் தாய் தகப்பனும் என்னுடைய கணவர் இந்த மாதிரி காரியத்துல ஈடுபட்டு அவர் எய்ட்ஸ்ல இருக்கிறாருன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாம திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஆகவே அது எனக்கும் அந்த எய்ட்ஸ் ஆயிடுச்சு, என் மகளுக்கும் அந்த எய்ட்ஸ் இதுவாயிடுச்சு, மகளுக்காக ஜபிச்சு கொள்ளுங்கன்னாங்க. நான் அந்த மக மேல கையை வச்சு ஜபிச்சேன். ஜபிச்சுட்டு நான் அனுப்பிச்சிட்டேன். சரி, நீங்க ஆண்டவர் விசுவாசிங்க, கர்த்தர் நிச்சயமாக கிரியை செய்வார் அப்படின்னு சொல்லி நான் அனுப்பிச்சு விட்டுட்டேன். அதற்கு பிறகு 3 வருஷத்துக்கு பிறகு ஒரு வீட்டுல ஒரு ஒரு ஹவுஸ் ஃபெலோஷிப்புக்காக நான் போகும்போது காட்மண்ட்ல, அப்போ ஒரு பிள்ளை ஓடி வந்தா. ஒரு 6 வயசு இருக்கும் அந்த பிள்ளைக்கு. ஓடி வந்து பிரைஸ் லார்ட் அப்படி அங்க உள்ள நேபாளி லாங்குவேஜ்ல ஜெய்மசி அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஜெய்மசி அப்படின்னு. அப்ப அந்த வீட்டுல இருக்கிறவங்க என்ன கேட்டாங்க, என்கிட்ட சொன்னாங்க, இந்த பிள்ளை யாருன்னு தெரியுதான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், தெரியல எனக்கு அப்படின்னு. நீங்க 3 வருஷத்துக்கு முன்பாக ஜபிச்சீங்க இல்லைங்களா, அந்த பிள்ளை தான் அந்த பிள்ளை. இந்த பிள்ளைக்கு ஒரு எய்ட்ஸ் இல்லை, ஒண்ணு இல்லைன்னு சொல்லி ஹீல் ஆகி இன்னைக்கு அந்த பிள்ளைய அவங்க ஒரு ஹாஸ்டல்ல விட்டுட்டு அவங்க அம்மா போயிட்டாங்க, எங்க போயிட்டாங்கன்னு தெரியாது. ஆனா அந்த பிள்ளை இப்போ எங்க கிட்டதான் இருக்கிறா அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்தது. சில காரியங்களை தேவன் எதிர்பாராத விதத்துல சில அற்புதங்களை செஞ்சு தேவன் ஜனங்களை தம் மண்டையில கொண்டு வருகிறார். ஆகவே நான் அதிகமா சில காரியங்களை சொல்றதுக்கு, அந்த தேசத்துல போய் செய்கிற ஊழியங்கள், அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லாமே கர்த்தர் அவருடைய சித்தத்தின்படி செய்து கொண்டிருக்கிறார் என்கிறத உணரும், பார்க்கிறோம். ஜனங்களை அவர் தான் கொண்டு வருகிறார், ஜனங்களை அவர் தான் ஹீல் பண்றார், ஜனங்களை அவர் தான் ரட்சிக்கிறார். இதுல நாம சொல்வதற்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி எந்த காரியத்தையும் நான் வந்து பொதுவாகவே வெளியே போய் சொல்றதுக்கு விரும்புறதும் கிடையாது. 2வது, நிச்சயமாக ஒரு ஜெபத்திற்காக டாக்டர் இவர் டாக்டர் நான் சொல்லும் பொழுது நான் அந்த காரியத்தை ஷேர் பண்றதுக்கு முன் வந்தது காரணம் என்னன்னா, நிச்சயமாக இந்த நீங்க இந்த இந்த குழு எங்களுக்காக நிச்சயமா, இந்த சிபிஎல் குழு எங்களுக்காக நிச்சயமா ஜெபிப்பீங்க. டாக்டர் நான் உடனடியாக ஜெபத்தையும் வைத்தார், நேபாளுக்காக ஜெபிக்கணும் அப்படின்ட்டு. எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, தொடர்ந்து எங்களுக்காக நீங்க ஜெபித்துக் கொள்வீங்கட்டு இந்த சின்ன சாட்சி உங்களோட நான் ஷேர் பண்ணேன். கர்த்தர் இதுல மகிமைப்படுவாராக. தொடர்ந்து செய்திக்குள்ள கடந்து போகலாம். விசேஷமா நான் ஒரு சின்ன ஒரு டாபிக்கை உங்களோட கூட ஷேர் பண்ணேன். எனக்கு கொடுக்கப்பட்ட டைம்ல நான் ஒரு சின்ன ஒரு டாபிக்கை ஷேர் பண்ணணும்னு சொல்லி எனக்குள்ள ஏவப்பட்டபடினாலே, இந்த நாட்களிலே ஏற்பட்டிருக்கிறதான கிறிஸ்துவ சமுதாயத்துல ஏற்பட்டிருக்கிறதான ஒரு பெரிய சரிவு, ஆவிக்குரிய சரிவு அல்லது வீழ்ச்சி, அதை குறித்து சொல்லணும்னு சொல்லிதான் எனக்குள்ள ஏவப்பட்டபடினால இந்த காரியத்தை நான் சொல்றேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த நாட்களில கிறிஸ்துவ வட்டாரத்துல உலகம் முழுவதும் ஏற்பட்டிருக்கிறதான ஒரு பெரிய சரிவு. இந்த சரிவை நாம சரிப்படுத்தி கொண்டோமானால் கிறிஸ்துவம் இன்னும் கொஞ்சம் வளர ஆரம்பிக்கும், அல்லது கிறிஸ்துவத்துல ஒரு மாதிரி வெளிப்பட ஆரம்பிக்கும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம், அல்லது குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், அல்லது சபையா இருக்கலாம். இது எல்லாத்துக்குமே ஆதாரங்கள் அல்லது தூண் 5 விதமான தூண்கள், முக்கியமாக 5 தூண்கள். பல தூண்கள் இருந்தாலும் மேஜர் பாயிண்ட் 5 விதமான தூண்கள். நான் மறுபடியும் சொல்றேன், தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம், கிறிஸ்தவ தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம், அல்லது குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், அல்லது சபையா இருக்கலாம். இந்த 3 காரியத்திற்கும் ஒரு முக்கியமான கிறிஸ்தவத்தின் தூண்கள் 5 விதமான தூண்கள் அல்லது ஆதாரங்கள்.
முதலாவது தூண் சத்தியம். இந்த 5 தூண்கள் மேல என் வாழ்க்கையோ அல்லது என்னுடைய குடும்ப வாழ்க்கையோ அல்லது சபையோ நம்ம கட்ட ஆரம்பித்து விட்டால் அல்லது கட்டி கொண்டு இருப்போமானால் நிச்சயமாகவே நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. என் இயேசு வரும் பொழுது நான் நிச்சயமாகவே அவரை போல மாறி அவரோடு கூட இருப்பேன் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். முதலாவது தூண் சத்தியம். இரண்டாவது, நான் தூண்களை சொல்லிடுறேன், ஆனா ஒரே ஒரு பாயிண்ட மட்டும் உங்களோட கூட மென்ஷன் பண்றேன். இரண்டாவது பரிசுத்தம். மூன்றாவது பக்தி. நான்காவது ஆத்தும ஆதாயம். ஐந்தாவது நற்கிரியைகள். நான் மறுபடியும் சொல்றேன், 5 தூண்கள். 1 சத்தியம், இரண்டாவது பரிசுத்தம், மூன்றாவது பக்தி, நான்காவது ஆத்தும ஆதாயம், ஐந்தாவது நற்கிரியை. இந்த 5 தூண்களில ஒரே ஒரு காரியத்தை மட்டும் உங்களோட கூட பேச விரும்புகிறேன். உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த காரியங்களை குறித்து. நம்முடைய வாழ்க்கையில சரிந்திருக்கிற ஒரு காரியம், அதாவது நம்மளுடைய கிறிஸ்துவ சமுதாயத்துல சரிந்திருக்கிறதான ஒரு காரியம் சத்தியம். இந்த சத்தியம், அது போலவே இந்த 5 காரியங்களை நீங்க பார்ப்பீர்களானால் அதிகபட்சம் இந்த 5 காரியமா நம்முடைய வாழ்க்கையில எங்கன்னா ஒரு இடத்துல சரிஞ்சிருக்கும். இன்னைக்கு நான் ஒரே ஒரு காரியத்தை தான் பேச விரும்புகிறேன், சத்தியம் என்கிறதான ஒரு காரியம். உங்களுக்கு நல்லா தெரியும் சத்தியம் என்கிறது என்ன, அல்லது சத்தியத்தை குறித்ததான காரியங்கள் என்ன அப்படின்றத சொல்லணும்னு அவசியம் இல்லை. நான் சிம்பிளா சில வசனங்களை கோட் பண்ணீங்க, ஆனா நான் சில உதாரணங்களோடு கூட சில காரியங்களும் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். ஆனா அந்த வசனங்களை கோட் பண்ணிக்கலாம், எல்லா வசனங்களும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் அந்த அவுட்லைன் மாத்திரம் உங்களுக்கு சொல்லிடுறேன். யோவான் எழுதின சுவிசேஷத்துல 17வது அதிகாரத்தினுடைய 17வது வசனத்துல ஒரு தெளிவான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. உம்முடைய வசனமே சத்தியம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ சத்தியம் என்கிறதுக்கு அவருடைய வசனமே தான் நமக்கு சத்தியமா இருக்கிறது. அந்த வசனத்தினுடைய உள்ளாய் மறைந்திருக்கிற அந்த சத்தியத்தை நாம அறிந்து கொண்டோமானால் அந்த சத்தியத்தின் மேல நம்மளுடைய வாழ்க்கையையோ அல்லது சத்தியத்தின் மேல நம்முடைய சபையையோ நம்ம கட்ட ஆரம்பிப்போமானால் அந்த சத்தியத்துக்கு நிலைச்சு நிற்க முடியும். அது ஆடாம அல்லது விழாம இருக்க முடியும். சத்தியமே, வசனமே சத்தியம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த யோவான் எழுதின சுவிசேஷத்துல அந்த வார்த்தையை சொல்லுகிறார். அது போலவே யோவான் 5:33 நீங்க பாத்தீங்கன்னா, யோவான் ஸ்நானகன் அவர் என்ன சொல்றாரு, சத்தியத்திற்கு சாட்சி கொடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லுவார். சத்தியத்திற்கு சாட்சி கொடுக்க வந்தேன் அப்படின்னு. இன்னைக்கு இந்த சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்கிற அனுபவங்கள் மிகவும் குறைஞ்சு கொண்டே வருது. இன்னொரு வார்த்தை நீங்க பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை சொல்லுவார் 18:37 யோவான். இயேசுவும் அவர் சொல்றவர், நான் சத்தியத்திற்கு சாட்சி கொடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்றார். இன்னொரு இடத்துல அந்த வசனத்தை வாசிக்கலாம், நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனம். 1 தீமோத்தேயு 3வது அதிகாரத்தில் 15வது வசனத்தை, இந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன். ஏன்னா இந்த செய்திக்கு ஒரு முக்கியமான ஒரு கீவேர்டு 1 தீமோத்தேயு 3, அதுல 15வது வசனம். தாமதிப்பேன் ஆகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படிக்கு இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. இப்போ சத்தியத்துக்கு தூணும் ஆதாரம், அதாவது சபைக்கு தூணும் ஆதாரமா இருக்கிறது என்னன்னா, முதலாவது ஒரு தூண் சத்தியம். இந்த சத்தியத்தை குறித்து பல வசனங்கள் எடுத்து நம்ம பார்க்க முடியும். என் வீடா இருக்கலாம், என் குடும்பமா இருக்கலாம், என் தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம், அல்லது சபையை நடத்துகிற ஒரு தலைமைத்துவத்துல நான் இருக்கலாம், குடும்பத்தை நடத்துகிற ஒரு தலைமைத்துவத்துல நான் இருக்கலாம், சரீரமாகிய சபையை, என் சரீர அங்கங்களை நடத்துகிற ஒரு லீடர்ஷிப்ல நான் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி. ஆனா எனக்கு தேவை, என்னுடைய சரீரத்தை நான் கட்டுவதற்கோ அல்லது கிறிஸ்துவை போல மாறுவதற்கு, நான் இதை கட்டுவதற்கு அல்லது சபையை கட்டுவதற்கு அல்லது என் குடும்பத்தை கட்டுவதற்கு எனக்கு தேவை சத்தியம். இந்த சத்தியம் என்கிற தூண் ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த சத்தியத்தை நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா
அந்த தூண் மேல கட்டும் பொழுதுதான், அல்லது அந்த சத்தியத்தின் மேல என் வாழ்க்கையை நான் அமைக்கும் பொழுது எனக்கு மிகவும் பிரயோஜனமா இருக்கும். நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காவும் இருக்க முடியும். பல காரியங்கள் வரும் பொழுது அதை மேற்கொள்வதற்கு ஈஸியா இருக்கும். உதாரணத்திற்காக வேதத்துல சில காரியங்களை 2 உதாரணங்களை உங்களுக்கு முன்பாக காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். நமக்கு நல்லா தெரிந்த ஒரு காரியம், உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு வசனத்தை நானு அந்த இடத்துல சொல்லப்பட்ட ஒரு வசனத்தை சொல்றேன் நான் உங்களுக்கு. சத்தியத்தை குறித்து பேசும் பொழுது 2 யோவான் 1:4 3 யோவான் 2:3 12 யோவான் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அந்த சத்தியத்தை குறித்து பேசும் பொழுது அவர் ஒரு மனுஷனுடைய பெயரையும் சொல்லுகிறார். காயுஸ், அதாவது காயுவை குறித்து அவர் சொல்லும் பொழுது, நீ சத்தியத்தில் நடக்கிறதை சகோதரர்கள் வந்து சொல்லும் பொழுது நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன். அதுக்கு மேல் வசனம் என்ன சொல்லுதுன்னா, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. அப்போ இந்த சத்தியம் வெளிப்படுகிறது எங்க? அந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, சத்தியம் வெளிப்படுகிறது எங்க? என் ஆத்துமாவில தான் சத்தியம் வெளிப்படும். என் ஆத்துமாவில சத்தியம் வெளிப்படும். உதாரணத்திற்கு நான் ஒரு உதாரணம், பழைய ஏற்பாட்டினுடைய சபையை குறித்து ஒரு உதாரணத்தை சொல்றேன் உங்களுக்கு. பழைய ஏற்பாட்டினுடைய சபையில, அதாவது பழைய ஏற்பாட்டினுடைய ஆலயம் 3 பாகங்களை உடையது. ஒன்று வெளிப்பிரகாரம், மற்றொன்று பரிசுத்த ஸ்தலம், அதற்கு பிறகு உள்ளான மகா பரிசுத்த ஸ்தலம் என்று 3 பாகங்களாய் பிரிக்கப்பட்டிருக்கிறது. இதுல வெளியே உள்ள பாகத்துல நீங்க பாத்தீங்கன்னா, பலியிடுகிற காரியங்கள், ஒரு பலிபீடம் இருக்கும், ஒரு தொட்டி இருக்கும், தண்ணியில நிரப்பின ஒரு தொட்டி இருக்கும். இந்த பாகத்துல பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக அதற்கு பலி செலுத்தப்படுகிறது. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுடைய சூழ்நிலை இந்த வெளிப்பிரகாரத்துல மட்டும்தான் இருக்கிறது. இந்த சத்தியம் என்கிற 2வது திரைக்குள்ள, அதாவது 2வது இடத்துக்குள்ள, அதாவது பரிசுத்த ஸ்தலம், அங்க ஒரு பலிபீடம், ஒரு தூபபீடம், ஒரு மேஜை, ஒரு டேபிள், அந்த டேபிள் மேல ரொட்டியும் ரசமும் வைக்கப்பட்டிருக்கிறது. அதோடு கூட 7 குத்து விளக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கதான் வெளிச்சம் கிடைக்குது. அங்கதான், அந்த வெளிச்சத்துலதான் அந்த டேபிள்ல வைக்கப்பட்டிருக்கிற ரசத்தையும் அந்த அப்பத்தையும் பெற்று பலப்பட்டு நான் அந்த வெளிச்சத்துல ஜெபிக்கிற ஜெபம் அந்த தூபபீடத்தின் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அல்லது பிதாவாகிய தேவனுக்கு சுகந்த வாசனையாய் ஏறெடுக்கப்படும். பல நேரங்களில தேவ சித்தத்திற்கு புறம்பான ஜெபங்களையும் ஜெபிக்கிறது உண்டு. நாம் ஒருவன் வசனத்தின்படி ஜெபிக்காவிட்டால் அவனுடைய ஜெபம் அருவருப்பா இருக்கும்னு சொல்லி நீதிமொழிகளை சொல்லப்பட்டிருக்கு. வசனத்தை கேளாதபடிக்கு ஜெபிக்கிற ஜெபம் அருவருப்பா இருக்கும். நான் எதை செய்தாலும் வசனத்தினுடைய சத்தியத்தின் ஆதாரத்துலதான் நான் செய்ய முடியும். அதுக்காக தான் புது சிருஷ்டியே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜெபிக்கும் பொழுது டாக்டர் நான் சொன்ன ஒரு வார்த்தை, புது சிருஷ்டியா நாங்க இருக்கிறோம். ஏன் நான் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறேன், ஏன் நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன்னா, நான் பிறந்ததே சத்தியத்தின் வசனத்தினாலதான் நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன் அப்படின்னு பேதுரு சொல்றார். ஆகவே சத்தியத்துல வசனத்தின்படி வாழ்கிற நான், எனக்கு வெளிச்சம் வேணும். அதாவது அந்த வெளிச்சத்துல தான் நான் எல்லாமே பண்ண முடியும். வெளிச்சம் இல்லாம நான் பண்ணுகிற எல்லாமே தேவனுடைய கணக்குல ஏறெடுக்கப்படாமலே இருக்கும். நான் மறுபடியும் சொல்கிறேன், பிரகாரத்துல இருந்து கொண்டு இருக்கிறவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, என் பாவம் மன்னிக்கப்பட்டது, என் பாவம் மன்னிக்கப்பட்டது, நான் சுத்தமாயிட்டேன், நான் ஞானசானம் எடுத்துட்டேன் அப்படின்னு இருக்கிற காரியத்துல மட்டும்தான் இருப்பாங்க பிரகாரத்துல இருக்கிறவர்கள். வெளி பிரகாரத்துல அங்க பாத்தீங்கன்னா வெறும் பலிபீடமும் தொட்டியும் தான் இருக்கு. ஆனா அநேகர் இன்னைக்கு அந்த இடத்துல நின்னுட்டாங்க. ஆனா அவங்க வர வேண்டிய இடம் இன்னும் 2 இடம் இருக்கு. பரிசுத்த ஸ்தலத்துக்கு உள்ள போகணும். அங்க போனாதான் அவங்களுக்கு வெளிச்சம் கிடைக்கும். தேவனுக்கு பிரியமான ஜெபம் எது, தேவனிடத்திலிருந்து வருகிறதான என்னை பலப்படுத்துகிற காரியங்கள் என்ன காரியங்கள் அப்படிங்கிறத பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போனாதான் அவன் கண்டிப்பா. அதுதான் ஆத்துமா என்று புதிய ஏற்பாட்டுல ஒப்பிடப்பட்டிருக்கிறது. 3 பாகங்கள், ஒன்று ஆவி, இன்னொன்று ஆத்துமா, இன்னொன்று சரீரம். அதைத்தான் இயேசு சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று ஆண்டவர் சொன்னார். அதைத்தான் பழைய ஏற்பாட்டுல வெளிப்பிரகாரம்,
பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்று அது ஒப்பிடப்படுகிறது. அப்போ என் ஆத்துமாவில், அதுதான் காயுக்கு சொல்லும் பொழுது அவர் சொல்றார், உன் ஆத்துமா வாழ்கிறது போல, என் சரீரம் வாழ்கிறது போல என் ஆத்துமா வாழணும்னு சொல்லப்படல. இன்னைக்கு அநேகர் அதை இன்னைக்கு மாத்திட்டாங்க. எப்படி மாறிடுச்சுன்னா, வெளிப்புறமான ஆசீர்வாதங்களும் வெளிப்புறமான காரியம், இன்னைக்கு நம்மளை காட்டிலும் உலக ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற ஜனங்கள் அநேகர் உண்டு. கிறிஸ்துவை அறியாதவர்கள் எவ்வளவு பேரு உலக ஆசீர்வாதம் நம்ம காட்டிலும் அதிகமா பெற்றிருக்கிறாங்க. ஆனா அதை வைத்து நாம ஒரு நாள் எடை போட முடியாது ஆவிக்குரியவன் அப்படின்ட்டு. ஆனா அதனாலதான் காயு சொல்லும் பொழுது, அத யோவான் காயுக்காக ஜெபிக்கும் பொழுது அவர் சொல்ற வார்த்தை ரொம்ப நல்லா இருக்கு. அந்த வார்த்தை, அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு படித்து காட்டுகிறேன் பாருங்க. 3 யோவான் 3 யோவான் அதுல ஒரு வார்த்தையை பாருங்க, நான் வாசிக்கிறேன். 3 யோவான் 2 வசனத்தை வாசிக்கிறேன் நானு. அந்த 2 வசனத்தை நீங்க கொஞ்சம் கவனிங்க. பிரியமானவனே, 2வது வசனம் 3வது வசனம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். அவருடைய ஜெபத்தை பாருங்க. உன் சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது போல உன் ஆத்துமா இருப்பதாக என்று சொல்லப்படல. உன் ஆத்துமா, அதனாலதான் அடுத்த வசனம் சொல்றாரு, சகோதரர்கள் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுக்கும் பொழுது மிகவும் சந்தோஷப்பட்டேன். இன்னைக்கு நான் சந்தோஷப்படணும்னா, என் பிள்ளைங்களை குறிச்சு நான் சந்தோஷப்படணும், என் பெற்றோர்களை குறிச்சு நான் சந்தோஷப்படணும்னா, என் விசுவாசிகளை குறிச்சு நான் சந்தோஷப்படணும்னா, அது எதை சார்ந்திருக்கணும் தெரியுமா? ஆத்துமா வாழ்கிறது போல அவர்கள் சரீரத்துல வாழும். ஆத்மா எப்படி வாழுதோ அப்படி எல்லாவற்றிலும் வாழணும், சுகமா இருக்கணும். அப்ப இன்னொரு வசனம் பாருங்க, 12 என்ன சொல்லுது பாருங்க. தேமெத்திரியு எல்லாராலும் நற்சாட்சி பெற்றதும் அல்லாமல் சத்தியத்திலும் நற்சாட்சி பெற்றான். நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம், எங்கள் சாட்சி மெய் என்று அறிவீர்கள். சத்தியத்தாலும் நான் சாட்சி பெற்றான். சத்தியம் எனக்கு சாட்சி கொடுக்கிறதா இருக்கணும். அப்ப இன்னைக்கு இந்த காரியங்கள் கொஞ்சம் கொஞ்சமா சரிந்து கொண்டு இருக்கிறது கிறிஸ்தவ சமுதாயத்துல. நீங்க பாத்தீங்கன்னா பல உபதேசங்கள், அதிகபட்சமான உபதேசங்கள், எனக்கு உலகத்துல பார்க்கும் பொழுது அதிகபட்சமான உபதேசங்கள் வெளியே உள்ள, அதாவது வெளிப்புறமான அந்த பிரகாரத்தில் இருக்கிற, நம்ம பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு, நம்ம ராஜாவின் குமாரர்கள், நாம் ராஜாவினுடைய குமாரத்திகள், நம்ம இப்படிதான் வாழணும் அப்படிதான் வாழணும் சொல்லி வெளிப்புறமான ஆசீர்வாதங்களையும் வெளிப்புறமான காரியங்களை வைத்துதான் இன்னைக்கு பல காரியங்கள் சபையிலும் போதிக்கப்படுகிறது, குடும்பத்திலையும் அதைத்தான் எடுத்துக்கொள்கிறாங்க, தனிப்பட்ட வாழ்க்கையில அதைத்தான் செய்யறாங்க. தேவன் ஆசீர்வாதம் கொடுக்கலன்னு சொல்ல மாட்டேன். தேவன் பல ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார், அது தப்பே கிடையாது. எனக்கு தேவன் வீடு கொடுத்தா ரொம்ப சந்தோஷம், எனக்கு பிரயாணம் பண்றதுக்கு வண்டி கொடுத்தாருன்னா ரொம்ப சந்தோஷம். எல்லா காரியங்களுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம், தப்பே கிடையாது. ஆனா அதை டிபெண்ட் பண்ணி வாழ்ந்துருக்கிறோம், அதுதான் ஆசீர்வாதம் கிடையாது. புதிய ஏற்பாட்டினுடைய காரியத்துல சொல்லப்பட்ட வார்த்தை, உன் ஆத்துமா வாழ்கிறது போல, என்னுடைய வாழ்க்கை என் சரீரம் வாழ்கிறது போல என் ஆத்துமா வாழணும் அல்ல, என் ஆத்துமா வாழ்கிறது போல என் சரீரம் வாழணும். அதுதான் தேவன் புதிய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட வார்த்தை. முதலாவது அவருடைய தேவனுடைய நீதியும் நியாயத்தையும் நம்ம பின்பற்றணும், அவருடைய ராஜ்யத்தையும் பின்பற்றும் பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். புதிய ஏற்பாட்டுல உலக பிரகாரமான ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கும்படியாய் 1-2 வசனத்தை தவிர நான் எங்கேயும் பார்த்த மாதிரி தெரியல. அது கூட எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, லூக்காவில் அவர் சொல்றாரு, கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். மத்தேயுல சொல்றாரு, முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். நீ இதுக்கெல்லாம் கவலையே படாதப்பா, நீ செய்ய வேண்டியது இதுதான் அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்ற புதிய ஏற்பாட்டு. ஆனா புதிய ஏற்பாட்டுல எச்சரிக்கிறார் பவுல் வந்து தீமோத்தேயுக்கு சொல்லும் பொழுது, இந்த சபையில அல்லது ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறவர்கள் எப்படி அதை அனுபவிக்கணும், எப்படி அதை செலவு பண்ணணும்னு சொல்லி கொடுக்க சொல்றாரு. அதான் இன்னைக்கு சபைகள் எல்லாம் இன்னைக்கு இந்த மாதிரி டீச்சிங்ஸ், அதாவது சத்தியத்திற்கு சாட்சியாய் வாழ்கிற டீச்சிங் இன்னைக்கு குறைந்து கொண்டே வருகிறது. இன்னைக்கு தமிழ்நாடா இருக்கலாம் அல்லது உலகம் முழுவதும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அதிகபட்சம் ஜனங்கள் வெளியே உள்ள ஆசீர்வாதங்களை வைத்துதான் அவர்கள் கிறிஸ்துவத்தை எடை போட ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு. ஆனா அது கிடையாது. ஒரு என் ஆத்துமா எப்படி வாழுது, நான் சத்தியத்தில் எப்படி வாழறேன், இதை வைத்துதான் என்னுடைய வாழ்க்கை இருக்கும். ஒருவேளை தேவன் எனக்கு கோடி காரியங்களை கொடுத்தாலும், ஒருவேளை பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கலாம், என்னுடைய பிசினஸ் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கலாம், என்னுடைய சபையில ஜனங்கள் பெருகி இருக்கலாம், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கலாம், என் குடும்பத்துல என் பிள்ளைகள் நல்லா படிச்சு முன்னேறி இருக்கலாம். எதுவா இருந்தாலும் சரி, அவர்கள் ஆத்துமா எப்படி இருக்கு, என்னுடைய ஆத்துமா எதை சார்ந்திருக்கு, அதுதான் முக்கியம்.
என் ஆத்மா வாடுகிறது போல நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கணும். இப்போ இந்த சத்தியம் சத்தியம் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த சத்தியத்திற்கு சாட்சியா நம்ம இருக்கணும். இந்த காரியத்தை குறித்து ஏசியாவுல ஒரு நல்ல ஒரு வார்த்தை உண்டு. 59வது அதிகாரத்துல 15வது வசனம். ஆண்டவர் அங்கலாய்க்கிறார், ஆண்டவர் விசனப்படுகிறார். என்ன விசனம் தெரியுமா படுறது? அந்த வசனத்தை வாசிக்கிறேன். 59:15 ஏசாயா 59வது அதிகாரம் 15வது வசனம். பாருங்க, ஒரு விசனத்தை ஆண்டவருடைய ஒரு அவருடைய விசனம் என்ன? சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று, பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன் கொள்ளையாகிறான். இதை கர்த்தர் பார்த்து நியாயமில்லை என்று விசனம் உள்ளவராங்க. ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று கண்டு ஆச்சு. எதுக்காக? சத்தியத்திற்காக. இன்னைக்கு 3 ஜபத்தை, ஒரு நல்ல ஒரு 3 ஜபத்தை டாக்டர் என்ன சொன்னாங்க. 3 ஜபங்களை சொன்னாங்க. ஒண்ணு இஸ்ரேலுக்காக, இன்னொன்னு நேபாள் தேசத்திற்காக, இன்னொன்னு பாரத தேசத்துக்காக. தேவன் அவர் நடத்துனதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நாம ஜபிக்கிற ஜபம் சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுகிறதாக, சத்தியம் சபைகளை நிலைத்திருக்கும்படியான ஜபம் நமக்கு வேணும். இந்த 3 காரியங்களுக்காக ஜெபிக்க முடிந்த இடங்களில் இருக்கிற ஜனங்கள் சத்தியத்தை அறியணும். பாருங்க, ஆண்டவர் விசனப்படுகிறது என்னன்னா, சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று, பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன் கொள்ளையாகிறான். இதை கர்த்தர் பார்த்து நியாயமில்லை என்று விசனம் உள்ளவரா. ஜெபிக்கிறவன் இல்ல, சத்தியத்திற்காக ஜெபிக்கிறவன் இல்லை. அதுதான் அடுத்த வசனம் சொல்ல, ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று கண்டு ஆச்சரியப்பட்டார். எனக்கு அன்பானவர்களே, நானு டைம் இல்லாதனால அந்த காரியங்களை சுருக்கமா சொல்றேன். நான் மறுபடியும் சொல்றேன், 5 தூண்களில முதல் தூண் சத்தியம். என் சொந்த வாழ்க்கையா இருக்கலாம், என் குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையா இருக்கலாம், என் தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம், என் சபையினுடைய காரியமா இருக்கலாம். முதலாவது தூண். இந்த தூண் இல்லைன்னா, இந்த தூண் அசைய ஆரம்பிச்சிருச்சுன்னா, அல்லது இந்த தூணை நான் பொருட்படுத்தாம போயிட்டேன்னா, ஒருவேளை உலக பிரகாரமா நானு மற்றவர்களுக்கு பார்வைக்கு நல்லா இருப்பேன், ஆனா தேவனுடைய பார்வையில நான் எப்படி இருப்பேன்றதுதான் முக்கியம். அவருடைய பார்வையில நான் ஒரு வேலை அங்கீகரிக்கப்படாமலே போயிடும். இந்த சத்தியத்தை குறித்து ஒரு சில காரியங்கள், ஏன் இந்த சத்தியத்தை அறியணும், இது என்ன? 2 காரியங்களை நான் சொல்றேன். அதுல ஒண்ணு, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்துல தான் ஆண்டவர் சபை அப்படிங்கிற வார்த்தைய முக்கியப்படுத்துகிறார். 16வது அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எதுக்கு இந்த காரியத்தை சொல்றேன்றதை உங்களுக்கு நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். டைம் எனக்கு கொடுக்கப்பட்ட டைமுக்குள்ள நான் முடிச்சிடுறேன். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இங்கு சபை என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் பேதுருவை சிங்குலரா தான் மென்ஷன் பண்றார். சபை அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். நீ பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். இந்த கல்லின் மேல், எந்த கல்? நீ பேதுருவாயிருக்கிறாய். அவனுடைய காரியங்கள் அங்க முடிஞ்சிருச்சு. அவன் ஒரு சின்ன ஒரு கல், அதாவது ஸ்டோன் அப்படின்னு இங்கிலீஷ்ல போடப்பட்டிருக்கு. ஆனா இந்த கல்லின் மேல் அப்படின்னு சொல்லும் பொழுது ராக் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. அது டாக்டர் ஜபிக்கும் பொழுது ஒரு வார்த்தையை ஜபிச்சார், ஆண்டவரே எங்களை கண்மலையின் மேல் நிறுத்த செய்ய எங்கள் கால்களை வைத்தீர் அப்படின்னு சொல்லி ஜபிச்சார். கண்மலையின் மேல், ஒரு கல்லின் மேல் அல்ல, கண்மலையின் மேல். ஆண்டவர் கல்லு ஆடும், கல்லு அசையும், கல்லு நம்மளை இடற செய்யும், விட தள்ளிடும். ஆனா அதாவது கல்லாயிருக்கிற மனுஷன் மேல அல்ல, ஆடிக்கொண்டிருக்கிற உலகத்தின் மேல அல்ல, நிரந்தரமா இல்லாத இந்த உலகத்தினுடைய காரின் மேலும் அல்ல, ஆனால் நிலைத்திருக்கிற, ஸ்ட்ராங்கா இருக்கிற, அசையாத கிறிஸ்து என்கிற கண்மலையின் மேல். அதத்தான் சொல்லிட்டு கீழே ஒரு வார்த்தை பாருங்க, பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அப்போ கட்டாயம் கிறிஸ்துவின் மேல் கட்டப்படுகிற நீங்களும் நானும், உங்களுக்கும் எனக்கும் ஒரு யுத்தம் உண்டு. அதைத்தான் இந்த வசனம் மென்ஷன் பண்ணுது. பாதாளத்தின் வாசல்கள், அதாவது the powers of hell அப்படின்னு போட்டிருக்கு இங்கிலீஷ்ல. பாதாளத்தின் வாசல்கள், பவர்ஸ், அதாவது சத்ருனுடைய அதிகாரங்களோ சத்துவனுடைய வல்லமைகளோ நம்ம மேற்கொள்ளாத, அதாவது கட்டாயம் யுத்தம் இருக்கும் அப்படின்றதுக்கு அர்த்தம் இதுதான். யுத்தமே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா நான் சத்தியத்தின் மேல இல்லைன்னு அர்த்தம். யுத்தமே எனக்கு இல்லை, போராட்டமே எனக்கு இல்லை, பிரச்சனையே எனக்கு இல்லை,
சத்தியத்திற்காக எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் ரொம்ப ஸ்மூத்தா வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சுன்னா, சில சமயங்கள ஸ்மூத்தா வாழ்ந்து கொண்டு இருப்போம். ஆனா பிரச்சனைகள் வரும் பொழுதுதான் தேவன் என்னை நான் சத்தியத்துல நிக்கிறேனான்னு பார்ப்பார். அதத்தான் அழகா போடப்பட்டிருக்கிறது. இயேசு மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 7ஆவது அதிகாரத்துல சொல்லும் பொழுது, இந்த வசனத்தின்படி, வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவன் புத்தி உள்ளவன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? புத்தி உள்ளவன் என்பதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, அந்த வீட்டின் மேல் பெருவெள்ளம் வந்தது, அந்த வீட்டின் மேல் காற்று அடித்தது, அந்த வீட்டின் மேல் கடல் அலை வந்து அடிச்சது, ஒரு பெரிய புயல் வந்தது. வராதுன்னு சொல்லப்படல. வசனத்தை கேட்டு அதன்படி வாழ்கிறவர்கள் புத்தி உள்ளவர்களுக்கு அர்த்தம் என்னன்னா, இதெல்லாம் வரும், இதெல்லாம் வந்து என்ன வந்து அட்டாக் பண்ணும், ஆனாலும் இந்த விடாம இருக்கும். அதுதான் தெளிவான சத்தியம். வராதுன்னு சொல்லக்கூடாது. எந்த சபையிலையும் நான் சொல்லிக் கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு டீச்சிங் என்னன்னா, நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால நீங்க இயேசுவின் மேல கட்டப்படணும்னா கட்டாயம் பிரச்சனைகள் இருக்கும், போராட்டங்கள் வரும். ஆனா சத்தியத்திற்காக நில்லுங்க. அதுதான், அதனாலதான் அந்த போராட்டமே வருது. வீடு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லி எப்ப திரும்ப தெரியும் உங்களுக்கு? கட்டி முடிச்ச உடனே தெரியாது, மேல இருக்கிறத பார்த்த உடனே தெரியாது. இன்னைக்கு அநேகர் வீட்டினுடைய மேல் காரியங்களை அதிகமா பாக்குறது உண்டு. ஆனா அதனுடைய பவுண்டேஷன் எப்படி இருக்கு அதை வச்சுதான் தெரியும். அது எப்ப தெரியும்? ஒரு பெரிய புயல், ஒரு பெரிய பூகம்பம், ஒரு பெரிய காத்து வரும் பொழுதுதான் தெரியும் இந்த வீடு ஸ்ட்ராங்கா இருக்கா இல்லையான்ட்டு. அதனுடைய பேஸ், அதாவது அதனுடைய பவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கா இல்லையான்னு அப்பதான். ஆனா ஸ்ட்ராங்கா இருக்கிற அந்த பவுண்டேஷன் தெரியாது, நமக்கு பார்க்க மாட்டோம், மேல இருக்கிற வீட்டை தான் பார்ப்போம். இன்னைக்கு அநேகர் பார்க்கிறது மேல இருக்கிறதான் பாக்குறாங்க, அவங்க பவுண்டேஷன் என்ன. அதைத்தான் இயேசு சொல்லும் பொழுது இந்த வார்த்தையை சொன்னார். வீட்டின் மேல் வந்து மோதும், மோதியும் அப்படின்னு போட்டிருக்கு, மோதாதுன்னு சொல்லப்படல. ஆகத்தான் அவன் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அவருக்குள்ள, இந்த உலகத்துல நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது என் வீட்டு மேல வந்து மோதும் பல காரியங்கள், யுத்தங்கள் இருக்கும். அந்த யுத்தத்தை மேற்கொள்ளத்தக்கதான பலன் சத்தியத்துல இருக்கு. அதனால்தான் இங்க என் சபை, இந்த சத்தியம் என்ன இங்க அப்படின்றத மட்டும் சொல்லிடுறேன். மேல வாசிக்கலாம் நீங்க. 13ல இருந்து நான் உங்களுக்கு அந்த காரியத்தை சொல்லிடுறேன், எனக்கு இருக்கிற டைமுக்குள்ள நான் முடிச்சிடுறேன். 13. பின்பு இயேசு பிலிப்பி செசரியாவின் திசைகளில வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். நல்லா பாருங்க, மனுஷகுமாரனாகிய என்னை மனுஷர்களாகிய ஜனங்கள் யார் என்று சொல்றாங்க, அதுதான் கேள்வி. இப்போ ஆன்சர் சொல்றாங்க, சீஷர்கள் சொல்றாங்க. அவர்கள் பொதுவாக மற்றவர்கள் எல்லாரும் 12 பேர்ல அதுல வந்து ப்ளூரல்ல சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் உம்மை எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகள் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். இவங்க என்ன சொல்றாங்க? ஜனங்கள் என்ன சொல்றாங்கன்னா, உம்மை யோவான் ஸ்நானகன் சொல்றாங்க. ஏன்னா நீர் யோவான் ஸ்நானகன் போல பிரசங்கம் பண்றீ, கடினமான பிரசங்கம். அடுத்தது எலியாவை போல நீங்க வந்து அற்புதம் செய்றீங்க. அடுத்தது எரேமியா போல நீங்க தீர்க்க தரிசனம் சொல்றீங்க, பல தீர்க்க தரிசிகளை போல நீங்க பேசுறீங்க. இப்ப இவர்கள் இயேசுவை ஒப்பிட்டது எல்லாம் இயேசு கேட்கிறார். மனுஷகுமாரன் ஆகிய என்னை, அவர் சொல்லும்போதே சொல்றாரு மனுஷகுமாரன், தேவகுமாரன் சொல்லப்படல. மனுஷகுமாரன் ஆகிய என்னை ஜனங்கள் என்ன சொல்றாங்க? இப்ப ஜனங்கள் யாரோடு ஒப்பிட்டார்கள்? இயேசுவை, மனுஷகுமாரனை மனுஷர்களோடு ஒப்பிடுகிறார்கள். யோவான் ஸ்நானகன் மனுஷன், எலியா மனுஷன், எரேமியா மனுஷன், தீர்க்கதரிசிகள் மனுஷர்கள். இன்னைக்கு அநேகருடைய ஊழியங்களில் இன்னைக்கு நம்ம பார்க்கறதெல்லாம் மனுஷர்கள் செய்து கொண்டிருக்கிற காரியங்களை பார்க்கிறோம். தேவன் கொடுத்த வரங்கள் அவங்க செய்யறாங்க. தீர்க்க தரிசனமா இருக்கலாம், அற்புதங்களா இருக்கலாம், பிரசங்கமா இருக்கலாம், வெளிப்பாடுகளா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் சரி. நான் பிரசங்கிக்கிற உடனே ஆண்டவர் மற்றவர்கள் பார்க்கறது என் பிரசங்கத்தை பார்ப்பாங்க. இங்க பாருங்க, இப்ப ஆண்டவர் மறுபடியும் அதுல திருப்தி ஆகல. தேவன் அந்த ஆன்சர் சரியான ஆன்சர் இல்லை. இப்ப மறுபடியும் கேட்கிறார் பாருங்க. அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். இப்பதான் ஆன்சர் சரியா வருது. இதுதான் ரெவலேஷன் அல்லது தேவனிடத்திலிருந்து வந்ததான வெளிப்பாடு என்று சொல்கிறார். அது என்ன சொல்றாரு? பேதுரு சொல்றாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இவர் மனுஷனோடு ஒப்பிடாமல் தேவனோடு ஒப்பிடுகிறார். இன்னைக்கு கிறிஸ்தவத்துல ஏற்பட்டிருக்கிற ஒரு பெரிய பாதிப்பு என்ன தெரியுமா உங்களுக்கு? ஏற்பட்டிருக்கிற பாதிப்பே இதுதான். கிறிஸ்துவை மனுஷர்களோடு ஒப்பிட்டு இன்னைக்கு பாக்குறாங்க. அதனாலதான் இன்னைக்கு சபைகள் பல பிரச்சனைகள் இருக்கு. அவங்க பண்றாங்க, இவங்க பண்றாங்க, இது நடக்குது, அது நடக்குது, அவர் இப்படி பேசுறாரு, அவர் இப்படி அற்புதம் பண்றாரு, அவர் இப்படி பிரசங்கம் பண்றாரு. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை. என் வாழ்க்கை கட்டப்படணும்,
என் தனிப்பட்ட வாழ்க்கை கட்டப்படணும், என் குடும்ப வாழ்க்கை கட்டப்படணும், என் சபை கட்டப்படணும்னா இந்த சத்தியத்தின் மேலப்பா. இதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு. இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். யார் இந்த சத்தியத்தை அறிகிறார்கள்? அதாவது இயேசுவை தேவனோடு ஒப்பிட்டு பேச, அதாவது அவருடைய சக்தியையும் அவருடைய பவரை நாம இன்னைக்கு மட்டுப்படுத்திடுறோம். இன்னைக்கு சில காரியங்களுக்கு ஆண்டவர்கிட்ட போய் ஜபிப்போம், சில காரியங்களுக்கு ஜபிக்க மாட்டோம், மனுஷகிட்ட போயிடும். அப்ப அவருடைய சக்தியை நம்ம என்ன பண்றோம்? அவருடைய அவருடைய அந்த எக்ஸ்ட்ராடினரி பவரை நம்ம மட்டுப்படுத்துறோம், அதாவது குறிக்க செய்துரும். ஆனா இங்க பாருங்க, பேதுரு சொல்றாரு, நீர் தேவனுடைய ஜீவனுள்ள தேவன், அது வார்த்தை பாருங்க, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து. ஜீவனுள்ள தேவன், மரித்த தேவன் அல்ல. அப்போ என் வாழ்க்கையில அவர் ஜீவன் உள்ளவரா இருக்கிறார், ஆனா என் வாழ்க்கையும் ஜீவன் உள்ள வாழ்க்கை இருக்கணும். அதைத்தான் இங்க சொல்றாரு. அதற்கு பிறகுதான் இயேசு சொல்றாரு, உனக்கு கிடைத்ததான இந்த வெளிச்சம், இது உனக்கு வெளிப்படுத்த, அதாவது உன்னுடைய ரத்தமும் உன்னுடைய மாம்சமும் இதை வெளிப்படுத்த. இன்னைக்கு அநேக காரியங்கள், வெளிப்பாடுகள் என்ன தெரியுமா? ரத்தமும் மாம்சமும் வெளிப்படுத்துகிறது. ஆனா இங்க பாருங்க, இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். வெளிப்பாடு சத்தியத்தை குறித்த வசனத்தை படிச்சுன்னே போயிடுவாங்க நம்ம. ஆனா வசனத்தினுடைய வெளிப்பாடு நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லை, அதை பிதாதான் வெளிப்படுத்தணும். அதை பிதாதான் வெளிப்படுத்தணும். அதனாலதான் இயேசு சொல்றாரு, இந்த வெளிப்பாடு, இந்த சத்தியத்தின் மேல, இந்த கண்மலையின் மேல, இந்த அசையாத கண்மலையின் மேல என் சபையை கட்டுவேன். நிச்சயமாக எல்லாம் வரும், பாதாளத்தின் வாசல்கள் வரும், ஆனா மேற்கொள்ளாது. அதுதான் முக்கியம். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு அதிகமாய் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிறதான ஒரு பெரிய கிறிஸ்துவ சமுதாயத்துல சரிந்திருக்கிறதான ஒரு சத்தியம் என்னன்னா, இந்த சத்தியத்தை சரியாய் நம்ம பார்க்காததே காரணம். பல காரியங்கள் இன்னைக்கு பல வரங்கள் கிரியை செய்யலாம், அதெல்லாம் வரங்கள் வரும் போகும். சத்தியம் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? மாறாத தன்மை கொண்டதுதான் சத்தியம். வரங்கள் வரும், தீர்க்க தரிசனமும் ஒழிஞ்சு போயிடும் சொல்றாரு. ஊழியமும் நம்மளை விட்டு போயிடும். ஒரு நாள் ஊழியமா நம்ம விடதான், விட்டுட்டு கத்துக்கிட்டு போகும்போது ஊழியமும் இருக்க போறது இல்லை, தீர்க்க தரிசனமும் ஒழிஞ்சு போயிடுன்றாரு. ஆனா ஒரே ஒரு காரியம்தான், மாறாத தன்மை கொண்ட சத்தியம். வானமும் பூமியும் ஒழிந்து போகும், ஆனால் என் வசனம் ஒரு நாள் ஒழிந்து போகாது. அப்ப இந்த சத்தியத்தை ஏன் நம்ம இன்னைக்கு சரியா நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ண முடியல? அதனாலதான் இந்த காரியங்கள் சொல்ல வந்தேன். சத்தியம் சத்தியம் சொல்லி நம்ம பேசலாம், சத்தியத்தினுடைய பின்புறம் உள்ளான அர்த்தம் என்ன தெரிய மாட்டேங்குது நமக்கு. இங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து கேட்கிற கேள்விக்கு ஒரு சரியான, அங்கதான் ஆண்டவர் சொல்றாரு, மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவா இருக்கிறாய், நீ இத கல்லுதான் நீ ஆடிட்டு இருக்கிறவன், ஆனா உன்னை நான் பெரிய, ஏன்னா உனக்கு கிடைச்ச வெளிச்சம், நீ பெற்றுக்கொண்ட சத்தியம், அது கண்மலை. அதன் மேல அந்த ஜீவனுள்ள தேவனாகிய தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்கிற அந்த வெளிப்பாட்டு மேல என் சபையை நான் கட்டுறேன். இந்த வெளிப்பாடுகள் இருந்தால்தான் சபை நிலைச்சிருக்கும். ஒருவேளை நான் பல காரியங்களை படிச்சிருக்கலாம், பல காரியங்களை நான் முடிச்சிருக்கலாம், பல காரியங்களுக்கு என்கிட்ட பலன் இருக்கலாம், என்கிட்ட சொத்து இருக்கலாம், சுகம் இருக்கலாம், ஒரு சபையை நடத்த முடியும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. என் குடும்பத்தை நடச்சிருவேன் நான் அப்படிலாம் கிடையாது. என் பிள்ளைங்களை நான் இதெல்லாம் வச்சு நான் செஞ்சிருவேன்னு ஒரு நாளும் பண்ண முடியாது. உன் ஆத்துமா வாழுகிறது போல, அதாவது என் பிள்ளைகளுக்கு அவர்களுடைய ஆத்துமா வாழத்தக்கதான காரியங்களை, இந்த வெளிச்சத்தை நான் கொடுத்துறான். எனக்கு அன்பானவர்களே, நான் எதுக்கு இந்த காரியங்களை சொல்றேன்னா, கிறிஸ்துவ சமுதாயத்துல இன்னைக்கு அதிகமாய் சரிந்திருக்கிற ஒரு காரியம் என்னன்னா, சத்தியத்திற்கு சாட்சி இல்லை, சத்தியத்துக்காக எழும்பி நிற்க முடியல, சத்தியத்தினுடைய வெளிச்சத்துல வாழ முடியல. அதான் என்று ஆண்டவர் சொன்னார், இந்த சத்தியத்தின் மேல, இந்த கண்மலின் மேல என் சபையை நான் கட்டுவேன். அதை எந்த விதமான பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது. யுத்தம் இருக்கும், போராட்டம் இருக்கும், பிரச்சனை இருக்கும், ஆனாலும் அந்த சத்தியத்திற்காக நிற்கும் பொழுது என் வீடு ஒரு நாளும் ஆடாது. எந்த புயல் வந்தாலும் சரி, எந்த மழை பெஞ்சாலும் சரி, பெருவெள்ளம் என் வீட்டின் மேல மோதும், நான் மோதும் சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஆனா நான் சத்தியத்து மேல இருக்கிறதுனால தைரியமா இருக்கிறேன். அதான் புத்தி உள்ளது. எனக்கு அன்பானவர்களை, ஒரு நாளும் மறந்துடாதீங்க இந்த காரியத்தை. எனக்கு கொடுத்த நல்ல தருணத்திற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வார்த்தையின்படி தேவன் கூடியிருக்கிற நமக்கு வரும் நாட்களில இந்த 5 தூண்கள், அதுல முதலாவது தூண் என்னை கட்டுறதுக்கோ, என் சபையை கட்டுறதுக்கோ, அல்லது என்னுடைய குடும்பத்தை நான் கட்டி எழுப்பதற்கோ எனக்கு தேவை இதுதான், இந்த சத்தியம் என்கிற ஒரு தெளிவு எனக்குள்ள வேணும். இந்த சத்தியத்தை நான் சரியா, இந்த தூணை சரியா நிக்க வச்சுக்கிட்டா போதும்,
மற்ற காரியங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நான் இந்த சத்தியத்தின்படி எனக்குள்ள பரிசுத்தம், சத்தியத்தின்படி எனக்குள்ள பக்தி, சத்தியத்தின்படி ஆத்மாதாயம், சத்தியத்தின்படி நற்கிரியைகள், இந்த எல்லா தூணும் கண்டினியூ ஆயிடும். தொடர்ந்து நான் டாக்டர் கிட்ட கொடுக்குறேன். டாக்டர் நான் அதை தொடர்ந்து பிரேயர் நடத்துவாங்க. தேங்க்யூ. ரொம்ப நன்றி கொடுத்த இந்த நேரத்துக்காக. தேங்க்யூ Thank you, டாக்டர். Pastor Barnabas. Thank you for your wonderful message. சத்தியத்தை சத்தியமாய் போதித்தீங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. Hallelujah. Over to Pastor Anish. Praise the Lord. Praise the Lord. Thank you.